சரிகமா கார்வா மினி தமிழ். வா. ஐயோ வேண்டாம், நான் வரல, என்ன விட்டுருங்க. நான் இப்படியே ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு அந்த அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? நம்ம குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத அந்த ரோஜாவை பாரு, அங்க ஒய்யாரமா நின்னுகிட்டு இருக்கா. நீ எதுக்கு ஒதுங்கி நிக்கணும்? அங்க வா, அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணா எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும். வான்னு சொல்றேன்ல. வா. எங்கம்மா போன? வந்துட்டம்மா, வாசிக்கிறோம். எங்கம்மா போன? சார் சார், ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? என்னன்னு சொல்லு. என் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன், எனக்கு உனக்கு டேலி ஆகுதான்னு பாப்போம். சார், அருள்வாக்கு அமுதநாயகிய பார்க்க ஆர்வமா இருக்கிறதா வேன்ல வரும்போது அனு சொன்னா. ஆனா இங்க வந்ததும் நிலைமை அப்படியே மாறி போயிடுச்சு. அருள் சொல்றவங்கள பார்க்கவே அனு பயப்படுறா. கரெக்ட் ரோஜா, நானும் கவனிச்சேன். சரி, நடக்கிறத கவனிப்போம். உனக்கு அருள்வாக்கு சொல்லதான் கேட்டுட்டு இருக்காங்க. நீ எங்க போனவா? தாயே, என் பேத்தி வந்திருக்கா. இவ கல்யாணத்தை தான் பேசி முடிச்சிருக்கோம். இவ கையால தான் இந்த வைராட்டிகிய குலதெய்வத்துக்கு சாத்த போறோம். நீங்க தாம்மா இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, என்னமாச்சு? இவள ஆசீர்வாதம் பண்ண இன்னும் ஆத்தா எனக்கு உத்தரவு தரல. நெட்வொர்க் கிடைக்கல போல. சும்மா அம்மா, என் பேத்திய ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு உத்தரவு கிடைக்கலன்னு சொன்னீங்க. என் குடும்பத்துக்கு நல்லதா ஒரு அருள்வாக்கு சொல்லுங்கம்மா. என் குடும்பத்து வம்சம் தழைக்கணுமா? என் குடும்பத்து சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சு நிக்கணும். அந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்லுங்கம்மா. ஐயோ அம்மா, அத்தை. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ 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 அம்மா. ஐயோ என்னது? ஐயோ என்னங்க சொல்லுங்க அத்தை. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா, தாயே வேண்டாம்மா. ரோஜா, பாட்டி நம்மள பேசின பேச்சுக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த அம்மா வேப்பலையால வெளுத்து வாங்குது. போகும்போது அமுதநாயகியை கவனிச்சுட்டு போகணும். சார் சும்மா இருங்க சார், அவங்க கோவம் நம்ம பக்கம் திரும்பிட போகுது. அம்மா, என் பேத்தி அனுக்கு அருள்வாக்கு கொடுங்கம்மா. நல்ல வாக்கு கொடுங்கம்மா. யாருடி நீ? எங்க இருந்து வந்த? சொல்லு, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சொல்லு சொல்லு அம்மா, சொல்லுடி. ஐயோ அனு. சார் என்ன சார், பாட்டி அடிச்சாங்க, இப்ப அணுவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் நீ? யாருடி நீ? என்ன பாட்டு? இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. வில்லிங்க யாருன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கு இந்த அம்மா. சார், பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உன் பேர் என்ன? கேக்குறல, உன் பேர் என்ன? சொல்லு, நீ எங்க இருந்து வந்திருக்க? சொல்லு பாட்டி. இது கேக்குறேன்ல, சொல்லு சொல்லு. நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்க? சொல்லு சொல்லு. அம்மா, சொல்லு. இவதாம்மா என் பேத்தி. இவ பேரு அனுமா. இவ பேரு அனுமா. இவளுக்கு பேச தெரியாதா? நீ ஏன் சொல்ற? சொல்லுடி. ஏய், சொல்லுடி. கோர்ட்ல கூட இப்படி ஒரு குறுக்கு விசாரணையை நான் பார்த்ததே இல்ல. ஏய், சொல்லு
சொல்லு சொல்லு. ஏய், சொல்ல போறியா இல்லையா? ஆ, சொல்லு சொல்லு சொல்லு. போ போ, அந்த பக்கம் ஓரமா போய் நில்லு. போ, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அன்னபூரணி, அம்மா நீ வர வேண்டிய நேரத்துலதான் ஆத்தா உன்னை சரியா இங்க வர வச்சிருக்கா. நெருப்ப எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? எல்லாம் வெளிய வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அன்னபூரணி, அம்மா நல்லது நடக்கணும்னு நீ உன் குலதெய்வத்தை நாடி வந்திருக்க. நினைச்ச காரியம் நடக்கணும்னா ஆத்தாவுக்கு நீ ஒரு பரிகாரம் பண்ணணும். சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் கண்டிப்பா செய்யறேம்மா. இந்த ஓமகுண்டத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இந்த நவதானியத்தை எடுத்து போடணும். போடும்போது அக்னி அணையாம இருக்கணும். உங்க குடும்பத்துல ரத்த சம்பந்தம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த தானியத்தை அக்னியில போடணும். ரத்த சம்பந்தம் இல்லாத யாராவது ஒருத்தர் இந்த நவதானியத்தை எடுத்து போட்டா அக்னி அணைஞ்சிரும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அப்படி அணைஞ்சா அது உங்க குடும்பத்துக்கு அபசகுணம் ஆயிடும். ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க நவதானியத்தை அள்ளி போட்டா அது சாமி குத்தமாயிடும். அது உங்க குடும்பத்துக்கு ஆகாது. பரவாயில்லம்மா, நாங்க இந்த பரிகாரத்தை பண்றோம். எப்படியோ என் குடும்பத்துக்கு நல்லது நடந்தா சரி. அனு, நல்ல நேரத்துல நாம இங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். அம்மா சொல்ற மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா உன் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். சந்தோஷமா இருடா. काली काली महाकाली काली सूली सूली तेरी सूली सूली माई माई मगमाई माई ताई ताई वर तरुवाये काली काली महाकाली काली सूली सूली तेरी सूली அன்னபூரணி, அன்னபூரணி, அம்மா உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அக்னியில நவதானியத்தை அள்ளி போடுங்க. ஒவ்வொருத்தரும் போடும்போது உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. அப்பதான் ஆத்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி தருவா. உங்களுக்காக நான் ஆத்தா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன். ஓம் சக்தி. பிரதாப், அம்மா, அர்ஜுனும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவனே வந்து நவதானியத்தை எடுத்து அக்னியில போட சொல்லு. ம். கல்பனா, ஏங்க, நான் எப்படிங்க கூப்பிட முடியும்? நீங்க தானே என்ன பேசக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கீங்க. நீங்களே கூப்பிடுங்க. சுமதிமா, தெரியும்,
கடைசியில என்கிட்ட தான் வருவீங்கன்னு. அர்ஜுன் தம்பி, அவங்க சொல்றத கேளுங்க. இது ஒரு முக்கியமான வழிபாடு, போய் பண்ணுங்க. சரி ரோஜா, வா. மருமகளே, அத்தை, என்ன இது? நம்ம குடும்பத்துல ரத்த உறவுகள் பண்ற பரிகாரம் இது. இவ எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? இவளை தள்ளி போ சொல்லு. என்னமோ இந்த குடும்பத்தோட ரத்த உறவு மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி வந்து நிக்கிறா. ரோஜா சொல்றாங்கல்ல, நீயே இங்க வந்து ஒட்டிக்கிற. இது எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் பண்ற பரிகாரம். ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க செஞ்சா கெட்ட சகுனம் ஆயிடும்னு அம்மா சொன்னதை கேட்டேல்ல. குடும்பத்தை கெடுக்கணும்னு வந்திருக்கியா நீ? யசோதா, என்னம்மா கோயில்ல என்ன பேச்சுது? கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடாட்டி கூட பரவாயில்ல, யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. அதுவே கோடி புண்ணியம். நீ இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. மருமகளே, அத்தை, யசோதா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, நம்ம குடும்பத்து ரத்த உறவு மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு அம்மா சொன்னாங்கல்ல. இவ என்ன நம்ம குடும்பத்து ரத்த உறவா? அதுவும் இல்லாம இவளை பெத்தவங்க யாரு என்னன்னே தெரியாது. இவ எப்படி இங்க வந்து நிக்கலாம்? பாட்டி, ரோஜாவுக்கு அம்மா அப்பா இல்லன்னு யார் சொன்னது? அவளுக்கு அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பின்னு எல்லாரும் இருக்காங்க. நான் அவளுக்கு எல்லா உறவுமா இருக்கேன். அதே மாதிரி ரோஜாவும் எனக்கு மனைவியா, ஒரு தாயா, ஒரு தகப்பனா, தோழியா எல்லா உம்மா இருக்கா. ரத்தத்துல கலந்த உறவை விட மனசார கலந்த உறவு இருக்கே, அதுதான் பெருசு. ரோஜா நம்ம குடும்பத்தை சாராதவளா இருக்கலாம், ஆனா என் மனசுல, உணர்வுல, உயிர்ல கலந்த உறவு அவ. அவளை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு என்னால இந்த நவதானியத்தை அக்னியில போட முடியாத. நீங்களே போட்டுக்கோங்க. ரோஜா, வா போலாம். தம்பி, பிரதாப், அம்மா, அவன் போனா என்ன, நாம எல்லாரும் போடுவோம். அஸ்வின் கூட தான் வரல, பரவாயில்ல, நாம போடுவோம். வாங்க வாங்க போங்கண்ணா. அனு, நீ ஏமா ஒதுங்கி நிக்கிற? நீ நம்ம குடும்பத்தோட ரத்தம். வா, வந்து எடுத்துக்க. வாமா. எடுத்துக்க. நான் மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தரா நவதானியத்தை அக்னியில போடுங்க. ஓம் சக்தி பரமசிவ
போடுங்க போடு. போடு, சரி அம்மா என்னம்மா? ஐயோ என்ன என்னாச்சு சோகம்? என்னாச்சு என்னாச்சு அம்மா உணர்ச்சி வசப்பட்டா எப்ப அப்படியா? இந்த மாதிரி நடக்கும். இந்தாம்மா, அந்த கொஞ்சம் தண்ணி தண்ணி எடுத்து எடுத்து தெளிங்க. அச்சோ தண்ணி குடிங்கம்மா. வேண்டாம். அமாவாசை பூஜை முடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் தொண்டையில இறங்காது. அன்னபூரணி, அம்மா இன்னைக்கு பூஜை ஆரம்பிச்ச நேரம் சரியில்லை. பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டாம். குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு இங்க வந்துடுங்க. இதே பரிகாரத்தை இதே நேரத்துல செய்யலாம். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம்மா. போடலாமா? பிரதாப் நவதானியத்துல போடுங்க. போடுமா. போதும் வாங்க, பின்னாடி வாங்க. போங்க, அப்படி போங்க. அன்னபூரணி, அம்மா குலதெய்வ பூஜையோட வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு போயிடாதீங்க. இங்க வந்துட்டு தான் போகணும். சரிங்கம்மா. காரணம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. சரிம்மா. பூஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா அடுத்த மாப்பிள்ள ரெடியா? என்னைக்கு வராரு? எத்தனை மணிக்கு வராருன்னு சொல்லுங்க, நானும் ரெடியா இருக்கேன். பூஜா, கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் உன் விஷயத்துல நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். புரியலம்மா. அஸ்வினை மறந்துட்டேன்னு சொன்ன, அவன் சம்பந்தப்பட்ட பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டேன்னு சொன்ன. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. ஏன்பா, அஸ்வின் பொருள் ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா? நீங்க பாத்தீங்களா? பூஜா, அப்பா பேசுறத கேளு, குறுக்க பேசாத. அம்மா, இத்தனை வருஷமா அப்பா பேச்சதானே கேட்டுட்டு இருக்கேன். நீ எங்க பேர்ல எவ்வளவு அன்பு மரியாதை வச்சிருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. ஒரு மகளா பாசம் காட்டுறதுல நீ எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலமா. அதனாலதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க கவலைப்படுறோம், பயப்படுறோம். நல்லது கெட்டது உனக்கு நல்லாவே தெரியுமா. வாழ்க்கையில தனியா முடிவு எடுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் இருக்குமா. நானும் அம்மாவும் மட்டும் உன் விஷயத்துல முடிவு எடுக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியணும். அதை வச்சுதானே நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா. இவ்ளோ பெரிய பில்டப்லாம் வேணாப்பா. உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லுங்க. அஸ்வின் சொன்னதுல ஒரு வார்த்தை உண்மைமா. நாங்க வேண்டாம், அஸ்வின் தான் பெருசு நீ நினைச்சிருந்தா இந்நேரம் நீ அவங்கள ஓடி போயிருக்கலாம். உன்னை தனியா வச்சு காப்பாத்துற அளவுக்கு அஸ்வினுக்கு வசதி இருக்கு. ஆனா எங்களுக்கு எந்த தலைகுடியும் ஏற்படக்கூடாதுன்னு நீ பொறுமையா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு வந்த மாப்பிளை விரட்டிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? இந்த பாருமா, நீ ஒண்ணு மாப்பிள்ளை விரட்டல. மாப்பிள்ளை ஓடி போற அளவுக்கு யாரு பேசியிருப்பான்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற அளவுக்கு தயாராயிட்டாரு. ஒரு போன் வந்தது, ஏந்து போயிட்டாரு. அதுல இருந்து தெரியல யார் பேசிருப்பான்னு. ஆமா, அது மட்டும் இல்லம்மா, அஸ்வின் நீங்க வந்து பேசும்போது நீ அவன் எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. அதனாலதான் சொல்றேன், நீ சொல்றதை வச்சுதான் நாங்க என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியும்.
உனக்கு இன்னும் அஸ்வின் மேல அப்பா நான் அஸ்வினை காதலிக்கிறேனா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க தான் அஸ்வின் விஷயத்துல ஆர்வமா இருந்தீங்க. அஸ்வினை பத்தி பேசி பேசி அவன் குடும்ப பெருமையை சொல்லி சொல்லி என் மனசுல ஆசையை தூண்டி விட்டதே நீங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.